ஹே ஆல் ப்ரைஸ் லார்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்து பீயிங் ஹம்பிள் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நம்ம எப்படி ஹம்பிளாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காடோட இதில் வந்து நம்ம ஹம்பிளாக இருந்துருவோம். பிகாஸ் நம்ம ப்ரே பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இல்லாத விஷயத்தை பற்றி தான் நம்ம ப்ரே பண்ணுவோம். லைக் வந்து கடவுளே எனக்கு இது இல்லை இல்லை எனக்கு இந்த தேவைகள் இருக்குது, எனக்கு இந்த வந்து இவ்வளோ கேப்பபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணி நம்ம தேவைகளை கேட்டுருவோம். பட் வந்து காட் வந்து அப்படி கேட்குறாங்களான்னு வச்சா காட் கிட்ட மட்டும் ஹம்பிளாக இருக்கக்கூடாது, நம்ம மனுஷங்க கிட்டேயும் ஹம்பிளாக இருக்கணும். பட் வந்து நம்ம மனுஷங்க கிட்ட இருக்கோமான்னு கேட்டோன்னா வந்து அது கொஷின் மார்க் தான். ஸோ இதை பற்றி பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ வந்து நம்ம மனுஷங்க கிட்ட வந்து நம்மளை ரொம்ப பெருமையாக காமிச்சிக்கிறோன்னா வந்து காட் வந்து நம்மளை வந்து தாழ்த்திடுவாங்கன்னு பைபிளில் சொல்லுது. ஸோ வந்து சம்டைம்ஸ் சிலவங்க வார்த்தையால் வந்து நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸால் வந்து ரொம்ப ப்ரௌடாக காமிச்சிப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்மளுக்கு எல்லாமே கொடுத்த காடுக்கு வந்து இப்போ நான் நார்மலாக சொல்கிறேன், ஒருத்தவங்க ரிச்சாக இருக்காங்க, அவங்களோட ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா அவங்களோட லைஃப் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஓகேவா? அப்போ அது காட் வந்து ஒரு செகண்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த விதமான விஷயமும் கொடுக்க முடியும். லைக் வந்து ஹெல்த் விஷயமாகவும் சரி, எந்த விதமான ஒரு கீழே ட்ராப் பண்ணணும்னு இருந்ததுன்னா எப்படி வேணால் காடால் கொடுக்க முடியும். ஸோ வந்து காட்க்கு முன்னாடியும் மனுஷங்கக்கிட்டையும் ஹம்பிளாக தான் இருக்கணும். அண்ட் வந்து இது கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம். அண்ட் அது வந்து உலகம் எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ரொம்ப லைக் பெருமையாக பேசுகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். லைக் வந்து என்னோட பேக்ரவுண்ட் இப்படி, எனக்கு வந்து எங்கள் அப்பா எப்படி, எங்கள் அம்மா எப்படி, எனக்கு இவ்வளோ அசெட் இருக்குது, எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நான் ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன், இப்படி கைண்ட் ஆஃப் ஒருத்தவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. கரெக்டாங்க? அப்படி காமிக்கும் போது உலகம் எப்படி பார்க்கும்? எல்லாத்துக்குமே வந்து ஓ அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்ட பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா லைக் வந்து ஓ நம்மளை பெரிய ஆள் நினைப்பாங்கன்னு? கண்டிப்பாக இல்லைங்க. லைக் என்ன நினைப்பாங்கன்னா வந்து என்ன இவ்வளோ பந்தா காமிச்சு சுற்றுறாங்க, இவ்வளோ சீன் போடுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சீப்பாக தான் பார்ப்பாங்க. ஈவன் தான் உண்மையாகவே நீங்கள் வந்து ரிச்சாக இருக்கலாம், நீங்கள் உண்மையாகவே வந்து நிறைய டேலண்டடாக இருக்கலாம். பட் நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் போது உங்களை வந்து ரொம்பவே சீப்பாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் உண்மையாகவே ரிச்சாகவும் ரொம்ப டேலண்டடாகவும் இருந்துட்டு நீங்கள் ஹம்பிளாக இருந்தீங்கன்னா அதோட அழகே வேற. பிகாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். கரெக்டாங்க? அதில் வந்து சில பேர் அழகை ப்ரொஜெக்ட் பண்ணி போடுவாங்க, சில பேர் டேலண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி போடுவாங்க, ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுவாங்க. அதில் சில வீடியோஸ் வந்து ஏழைங்களுக்கு வந்து சாப்பாடு போடுற மாதிரி, இல்லைனா வந்து மணி கொடுக்குற மாதிரி, அப்படி சில வீடியோஸ் வரலாம். மேபி அது கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை நேச்சுரலாக இருக்கலாம், நம்ம அது தெரியாது. பட் என்ன வீடியோவாக இருந்தாலும் அந்த மாதிரி வீடியோ பார்க்கும் போது அந்த வீடியோவில் வரவங்களோட அழகே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாங்க? ஸோ அதுதாங்க உண்மையான அழகு, அதுதான் உலகம் இஷ்டப்படுது. ஸோ வந்து உலகத்துல எல்லாருமே பணக்காரங்களாகட்டும் ஏழைங்களாகட்டும், சிலவங்க டார்க்காக இருக்கவங்க கிட்ட சேர மாட்டாங்க, டார்க் ஆகட்டும், எந்த விதமான மேலே கீழே இருந்தாலுமே எல்லாருமே ஈக்குவலாக தான் காடோட ப்ரெசன்ஸில். ஸோ வந்து யாரும் மேலே கீழே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா பணக்காரங்களோட இந்த மாதிரி ப்ரௌடாக இருக்கிறவங்களோட தாழ்மையாக இருக்கிறவங்கள தான் கடவுள் வந்து ரொம்ப அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாங்க? ஸோ அதனால் ஹம்பிளாக இருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவல் லவ் கொடுங்க. யாரும் மேலே கீழெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் எப்போ வந்து ஒரு செகண்டில் மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருக்குமே ஹம்பிளாக இருக்கலாம் ஒன்று. அண்ட் வந்து சிலவங்க வந்து இந்த மாதிரி விஷயம், சிலவங்க வந்து கேஸ்ட் பார்ப்பாங்க. கரெக்டாக? லைக் வந்து நாங்கள் கொஞ்சம் மேலே கேஸ்ட்டோட தான் சேருவோம், கொஞ்சம் கீழே கேஸ்ட்னா அப்படியே லைக் ஒதுக்குறது, அந்த மாதிரி. நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர். அண்ட் கேஸ்ட் வைஸாகவும் நம்ம வந்து அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே கூடாதுங்க. எல்லாருமே ஈக்குவல் தான், நான் சொன்ன மாதிரி கடவுளோட கண்ணில். ஸோ வந்து இவங்க வந்து கீழே நாங்கள் மேலே அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ரிச்சாக இருக்கிறதும் இல்லைனா வந்து நம்மளோட டேலண்ட் காமிக்கிறது கூட நம்ம ஆப்ட் பண்ணுறது தான். பட் வந்து இந்த கேஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம ஜென்ரேஷனல் வைஸாக வர்றது. யாருமே நம்ம இஷ்டப்பட்டு இந்த கேஸ்ட் வேணும் இந்த கேஸ்ட் வேணும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அப்போது அவங்க வந்து இவங்க கீழே அவங்க மேலே நம்ம ஒதுக்கிறதுக்கு நம்ம யாருங்க? ஓகேவாங்க? அதுக்காக நம்ம யாருமே வந்து எந்த விஷயமும் கேஸ்ட்டுன்னு இல்லைங்க, எந்த விஷயத்துலையுமே வந்து நாங்கள் பெரியவங்க அப்படின்னு ப்ரௌடாக காமிச்சிக்கிறது கடவுளுக்கு மெயினாக பிடிக்காது. அண்ட் மனுஷங்க உங்களை ரொம்பவே சீப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. காடோட ப்ரெசன்ஸ்லையும் மனுஷங்க கண்ணிலையும் ரொம்பவே ஹம்பிளாக இருங்க. எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். காட் பிளஸ் யூ.